வேற லெவல் ஹீரோவா சேஞ்ச் ஆயிருக்காரு. காமெடியன் டு ஹீரோ. கண்டிப்பா காமெடியன்ல இருந்து ஹீரோ தான் ரெஜிஸ்டர் ஆயிட்டாரு. ப்ரோ சத்தியமா வேற லெவல் ப்ரோ. நீங்க பாத்துட்டு உங்களோட ஒரிஜினல் ரிவ்யூ சொல்லுங்க. அல்டிமேட்டா இருக்கும், ட்விஸ்ட் நிறைய இருக்கும். ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்துல நானும் பண்ணிருப்பேன் ஃபர்ஸ்ட் சீன்லேயே. ஸோ வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் துரை செந்தில்குமார் அங்கிள், அப்புறம் ப்ரொடியூசர் சார், மேனேஜர் அண்ணா, சூரி அண்ணா, அப்புறம் சசிகுமார் அண்ணா எல்லாருக்குமே. எனக்கு தெரிஞ்சு விடுதலையோட இது டிஃபரெண்ட் தான். அதுல கூட ஒரு இன்னசென்ஸ் இருந்தது. அந்த இன்னசென்ட்டை விட இதை நீங்க வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சூரி சார் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் இது வரைக்கும் விடுதலை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனா இதுல எக்ஸப்ஷனலி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப, எடிட்டிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா. அதுவும் அந்த இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் சீன், ஐயோ சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பரா நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப அதிகம் சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு வாட்டியும் பார்க்கலாம் படம். தரமா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே சூரி சார் எப்படி பார்த்திருக்கோம்னா ஒரு நல்ல ஒரு காமெடி பண்ற அப்படிதான். இது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜானர். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் சசிகுமார் சொல்றாங்க. இல்ல இதுல வந்து நிறைய போர்ஷன் அவரை தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்க ஃபீல் வருது. ஆஸ் எ ஹீரோ, இந்த படத்தோட ஆஸ் எ ஹீரோ, காமெடியன்ல இருந்து ஹீரோவா தான் எனக்கு அவர் ப்ரொஜெக்ட் ஆனாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொமான்டிக் சாங்ஸ் கூட அந்த இன்னசென்ட் அழகா இருக்கு அவருக்கு பிளே பண்ணும்போது. எனக்கு இன்னைக்கு சூரிய காமெடியனாவே சுத்தமா தெரியல. ஆஸ் எ ஹீரோவா ஃபைட்டிங்ல இருந்து, காமெடியில இருந்து, சின்ன சின்ன சீன்ஸ்ல இருந்து அவரோட மெனக்கடல் ரொம்ப நல்லா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. 2-3 டைம்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலா மூவிக்கே வர மாட்டேன், ரொம்ப நாள் கழிச்சு வந்தேன். எனக்கே இன்னொரு டைம் பார்க்கலாம்னு தோன்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். மரண கூஸ் பம்ப்ஸ் உள்ள வர திடீர்னு வந்துட்டாரு. எல்லாம் எதிர்பார்க்கல. இவனுடைய பிஜிஎம் வெரி ப்ரோ சத்தியமா. நான் யுவன் வந்துட்டு இப்ப ரீசெண்டா எதுவும் அவ்வளோ போடல, ஆனா இங்க பிஜிஎம் கலக்கிட்டாப்ல. பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இந்த சீன் அப்ப கையில அந்த கண்ணு விட்டு குத்துறப்ப ரொம்ப பூஸ்பமா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னுடைய ஓப்பனிங் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நினைச்சேன் நடுவுல வரும்னு நினைச்சேன். பட் ஸ்டார்டிங்லயே வந்து என்னுடைய பர்த்டே சீனை காமிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீன் எல்லாமே ரொம்ப அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் தானே சொல்றீங்க, அது ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப நல்லா. சாங்ஸ் பிஜிஎம் ரொம்ப யுவன் சார் சொல்லவே ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ், எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ், சீரியஸா ஃபர்ஸ்ட் கிளாஸ். எப்பவுமே வந்து வெற்றியனை வந்து டைரக்ஷன் பண்ணும்போது அவர் கதையிலே ட்விஸ்ட் வைப்பாரு. ஸ்கிரீன்ல வேற லெவல்ல ட்விஸ்ட் வச்சிருக்காரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே சூப்பர். இது கண்டிப்பா சொல்லணும். லைக் எல்லா சீன்லயும் சூரி சார் வந்து கண்டினியூஸா பேசினாங்கல்ல, அது எல்லா சீன்லயுமே அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் அது ஃபுல்லா கத்திட்டே இருந்தேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவு இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்டிங்ல லைக் எல்லாருக்கும் செட் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஆச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதான் சொன்னல, அந்த சூரி சார் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த கத்தி வச்சுட்டு அந்த இன்ட்ரெஸ்டிங் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா கண்டிப்பா பாப்பேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க, இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்திருக்கேன். நல்லா இருந்தது படம். எல்லாரும் வந்து தியேட்டருக்கு வந்து பாருங்க. இப்போ சூரியனா உங்க கூட உட்கார்ந்து படம் பார்த்திருந்தாரு. ஆமா வந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. திடீர்னு பார்த்தா அங்க இருந்தாங்க. ஸ்கிரீன்ல தான் பாத்திருப்பீங்க, நேர்ல இப்ப பாத்தீங்க எப்படி? ஃபர்ஸ்ட் டைம். சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா. அவர் நேர்லயே அதே மாதிரி பண்ணி கேரக்டரா தான் இருக்காரு. அவர் பேசினாரு 2-3 வார்த்தை, அப்படியே ஸ்கிரீன்ல பேசுற மாதிரி தான் நேர்லயும் பேசுறாரு. அதெல்லாம் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. எல்லா எக்ஸ்பிரஷனும் கண்ணிலே கொடுக்கறாங்க, கண்ணிலே பேசுறாங்க. ரொம்ப நல்லா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.